ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற ரேண்டம் டேட்ஸ்க்கு, அதாவது எந்த டேட்னாலும் இருக்கலாம், அந்த டேட்டு வந்து அந்த இயரில் வந்து எத்தனாவது வீக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீக் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது லாஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு 32, அதாவது 32ல் இருக்கிற வீக் வந்து இந்த இயரில் 32 வீக் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண முடியும். இல்லை வெதர் ரிப்போர்ட் பார்க்க முடியும், இல்லை ப்ரைஸ் சேஞ்சஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறையா யூசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீக் நம்பர் வந்து. ஸோ வந்து எப்படி வந்து இந்த டேட்டுக்கு வந்து வீக் நம்பர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நீங்கள் எந்த டேட்டுக்கு வந்து வீக் நம்பர் பார்க்கணுமோ அந்த டேட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டைம் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் இப்படி காமிக்குது. நான் இதை வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்களா 32 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். பார்த்தீங்களா வீக் நம்பர் வந்து அந்தந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இயரில் வந்து இந்த டேட்டு எத்தனாவது வீக்கில் இருக்கோ அந்த வீக் நம்பர் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீக் நம்பரை வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ண முடியும், வெதர் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.